So now we are discuss about in the DNA is a genetic material. So in the class la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா DNA is a genetic material. DNA தான் வந்து heredity character ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். So பாருங்க many biologists so deposits on earlier experiments of great. So Average and others still believed that protein, so not DNA, was the heredity materials in a cell. So அதாவது கிரிஃப்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இதுதான் ஹெரிடிட்டி கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்க சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரோட்டீன் தான் வந்து ஹெரிடிட்டி கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஸோ டிஎன்ஏ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. as a eukaryotic chromosomes is consist of a roughly so equal amount of proteins and DNA. eukaryotic cellsல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த 50% ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் அண்ட் 50% ஆஃப் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலை சேர்ந்து தான் ஒரு குரோமோசோமாக ஃபார்ம் பண்ணுது. இட் வாஸ் சைட் தட் ஒன்லி த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எ சஃபிஷியன்ட் chemical diversity of a complexity of to encode the informations required for a genetic material. ஸோ இந்த டிஎன்ஏவில் நமக்கு குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, ஸோ அது 50% டிஎன்ஏவும் 50% ப்ரோட்டீனும் சேர்ந்து தான் ஒரு குரோமோசோமை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து ஹெரிடிட்டி கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா கூட தான் ஸோ இவங்களோட ஆர்குமெண்ட். ஸோ என்ன ஆகுது பாருங்கள், it was a site that only proteins had a sufficient chemical so diversity and the complexity to encode the informations required to the genetic material. So in the chemical டைவர்சிட்டியும் தென் அதுக்கான காம்ப்ளெக்சிட்டியும் வந்து ப்ரோட்டீனுக்கு இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து ஹெரிடிட்டி கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. In 1952, however, the results of the arsenic gas experiments finally proved the convincing the evidence that DNA is the genetic material. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ ஃபைனலி இந்த ஆர்சனிக் கேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் prove that the convincing the evidence வந்து கன்வின்ஸ் பண்ணுது என்ன அப்படின்னாக்கா DNA is the genetic material. DNA தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. DNA தான் வந்து ஹெரிடிட்டி கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு எவிடென்ஸாக கிடைக்குது. தென் பாருங்கள் ஸோ ஆர்ஜினல் கேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஸோ இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்ஜினல் கேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் a T2 bacteriopage. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா T2 bacteriopage எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்பர்ட் ஆஸி அண்ட் Marrakech 1952 so conduct the experiments on a bacteriopage that infect the bacteria. So இந்த bacteriopage வந்து எடுத்து இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. so infected the bacteria. The page T2 is a virus that infected the bacterium. So already you know the bacteriopage is a bacteria is infected virus. ஓகேங்களா, வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பாக்டீரியா தான் நம்ம வந்து பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ்கரிஷியா கோலை பென் பேஜஸ் வைரஸ் ஆர் ஆடட் டு பாக்டீரியம். எஸ்கரிஷியா கோலை என்னக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து ஆட் ஆகுது. தே அப்சார்ப் டு தி அவுட்டர் சர்ஃபேஸ் சம் மெட்டீரியல்ஸ் என்டர் டு தி பாக்டீரியம். இந்த வைரஸோட அவுட்டர் சர்ஃபேஸை பாக்டீரியா வந்து அட்டாச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா சம் ஆஃப் த மெட்டீரியலை வந்து பாக்டீரியாவுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. And the latter each bacterium lays to release a larger amount of progeny pages. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியா ஃபர்தராக டெவலப் ஆகிட்டு நம்பர் ஆஃப் பாக்டீரியோ பேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒவ்வொரு பாக்டீரியோ பேஜஸும் பாக்டீரியா வால் வந்து ரப்சர் ஆகிட்டு ஸோ அதிலிருந்து நம்பர் ஆஃப் பாக்டீரியோ பேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் பாக்டீரியோ பேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகுது the outer surface of the materials and then later the bacterium lays to release a large amounts of the progeny pages. So Assay and Case so wanted to observe whether it was a DNA or protein that entered the bacteria. So இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் DNA or protein வந்து பாக்டீரியாக்குள்ளே என்டர் ஆகுது. So all nucleic acids contains a phosphorus and contains the sulfur and amino acid and cysteines and methionine. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எல்லா நியூக்ளிக் ஆசிட்ஸ்லேயும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் இருக்குது. ஓகேங்களா, பாஸ்பரஸ் அண்ட்
சல்ஃபர் இருக்குது. ஸோ ஆர்சி அண்ட் கேஸ் டிசைன்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸிங் ஏ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஃபார் சல்ஃபர் 35s. ஓகேவா, சல்ஃபருக்கு வந்து ஒரு ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க 35s. ஓகேங்களா. அண்ட் பாஸ்பரஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 32p. ஓகேங்களா, சல்ஃபருக்கு வந்து 35ம் பாஸ்பரஸ்க்கு வந்து 32ம் யூஸ் பண்ணுறாங்க. டு கீப் த செப்பரேட் ட்ராக் ஆஃப் த வைரல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் டியூரிங் த இன்ஃபெக்டட் ப்ராசஸ். ஓகேவா, இந்த இன்ஃபெக்டட் ப்ராசஸ் அப்போ ஸோ இது வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. த பேஜஸ் வேர் அலோட் டு இன்ஃபெக்ட் த பாக்டீரியா இன் கல்ச்சர் மீடியம். ஸோ இப்போ பேஜஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த கல்ச்சர் மீடியத்தில் which containing the radioactive isotopes. அதில் வந்து பார்த்திங்கன்னா radioactive isotopes இருக்குது, sulfur 35 and phosphorus 32. The bacteriophage that grows in the presence of 35s are labeled proteins and bacteria growing in the presence of 32 phosphorus and labeled DNA. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த bacteriophage இருக்கு இல்லையா, ஸோ இட்ஸ் grew the presence of 35s labeled in the protein. ஸோ இந்த 35s சல்ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரோட்டீன் ஆகும். அண்ட் பாக்டீரியோபேஜ் க்ரோவ்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 32p லேபிள்ட் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏ இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து 32 பாஸ்பரஸை வந்து யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணுறோம். ஏ டிஃப்ரெண்ட் லேபிளிங் தஸ் எனேபிள்ஸ் தெம் டு ஐடென்டிஃபை த டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அஸ் த பேஜஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பாருங்கள் 35s அண்ட் 32p. ஸோ இந்த 35 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரோட்டீனுக்காகவும் 32 வந்து டிஎன்ஏவுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 32 இருந்தால் அது டிஎன்ஏ, 35 இருந்தால் அது ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது ஸோ அதில் 35 ஐசோடோப்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ப்ரோட்டீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, 32 ஐசோடோப்ஸ் இருக்குன்னா டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லை ஈஸியாக டிஸ்டிங்கைஸ் பண்ண முடியுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. So Archie and Kress mixed so labeled pages. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க with so unable to equalize and allow the bacteriopage to attack this, inject their genetic material. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஈகோலையோட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஈகோலை வந்து அட்டாக் ஆகுது இல்லையா. ஸோ ஆஃப்டர் த இன்ஃபெக்ஷன்ஸ் பிஃபோர் த லைசஸ் ஆஃப் பாக்டீரியா, இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் பாக்டீரியா வந்து லைசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி த பாக்டீரியல் செல்ஸ் were gently agitated in so blended to loosens the adhering phase particles. It was observed that only a 32 phosphorus was found associated with the bacterial cells and 35s was in their surrounding medium and not in the bacterial cells. Okay va. So இப்போ 32 and 35 நக்குடைய ரெண்டு ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 32 ஐசோடோப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எதுக்காக லேபிள் பண்ணியிருக்கோம்னா டிஎன்ஏவை லேபிள் பண்ணியிருக்கு, 35 வந்து ப்ரோட்டீனை லேபிள் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜெனட்டிக் மெட்டீரியலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஈகோலை எனக்குடைய பாக்டீரியாவோட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பாக்டீரியோபேஜ் வந்து அந்த வைரஸால் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா ஈகோலை இருக்கு இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸால் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபர்தராக இந்த வைரல் ஜைனோம் வந்து பாக்டீரியாக்குள்ளே டெவலப் ஆகிட்டு பாக்டீரியல் வால் வந்து லைசிஸ் ஆகிட்டு அதிலிருந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகும், நிறைய பாக்டீரியோ பேஜ் வந்து ரிலீஸ் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏர்லியராக அந்த பாக்டீரியோ பேஜ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓகேவா அந்த பாக்டீரியாவை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இட் வாஸ் அப்சர்வ்ட் தட் ஒன்லி த 32 phosphorus was found associated with the bacterial cell. அந்த பாக்டீரியல் செல்லோட எது சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பாஸ்பரஸ் மட்டும்தான் சேர்ந்துருக்கு. 35 was in the surrounding mediums and it's not in bacterial cell. இந்த 35 சல்ஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த பாக்டீரியாவோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மீடியத்தில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பாக்டீரியல் செல்லில் இது கிடையாது. when the page progenies was studied for radioactivity, it was found that in carried only the 32 phosphorus and not 35s. ஓகேவா. ஸோ அப்போ அந்த பாக்டீரியா ஃபார்ம் பண்ணக்கூடிய பேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஜ் ப்ராஜெனி எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் ஒன்லி 32 பாஸ்பரஸ் இருக்குது, 35 கிடையாது. The results clearly indicate that only DNA and not protein coat entitled the bacterial cells. Or in the case that conclusions proved that it was a DNA, not a proteins which carried the heredity information from virus to bacteria.
ஓகேவா? ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வராங்க. ப்ரோட்டீனும் டிஎன்ஏவையும் எடுத்துக்கிட்டாங்க, ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணி லேபிள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ லேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஆர்டினரி பாக்டீரியாவோட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாக்டீரியா வந்து இந்த வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த பாக்டீரியா இந்த வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இன்ஃபெக்ட் ஆன அந்த பாக்டீரியத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்லி 32 பாஸ்பரஸ்க்கான ஐசோடோப்ஸ் மட்டும் இருக்குது, 35 சல்ஃபருக்கான ஐசோடோப்ஸ் அதுக்குள்ளே இல்லை. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா அந்த வைரஸ் கிட்ட இருந்து இந்த பாக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறது யார் அப்படின்னா டிஎன்ஏ. ஓகேங்களா? ப்ரோட்டீன் வந்து 35, அது வந்து அந்த மீடியத்திலேயே இருக்குது. பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மீடியத்திலேயே இருக்குது. 32 மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னாக்கா பாக்டீரியாவுக்குள்ளே என்ட்ராகிருக்கு. ஏன் பாக்டீரியாவுக்குள்ளே 32 மட்டும் என்ட்ராகிருக்கு அப்படின்னா அந்த 32 வந்து டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏ தான் வந்து ஹெரிடிட்டி கேரக்டரை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கொண்டுட்டு போகுது, ப்ரோட்டீன் வந்து கொண்டுட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வராங்க. ஸோ அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பேஜ் கண்டெய்ன் 32 பாஸ்பரஸ் லேபிள்டு டிஎன்ஏ. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்டீரியோ பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்டீரியோ பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 32 பாஸ்பரஸ் இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியோ பேஜ் வந்து 35 சல்ஃபர் இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டுத்தையும் லேபிள் பண்ணுறாங்க. இதை வந்து ப்ரோட்டீன் இன்ஃபெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து டிஎன்ஏ இன்ஃபெக்டர். ஓகேங்களா? ப்ரோட்டீன் அண்ட் டிஎன்ஏ. இப்போது இதை வந்து ஒரு பாக்டீரியல் செல்லோட அட்டாச் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா பாக்டீரியா வந்து ப்ரொலிபரேட் ஆகும். ஓகேங்களா? பாக்டீரியா வந்து ப்ரொலிபரேட் ஆகுது. பேஜ் ஹெட்ஸ் ஆர் ரிமூவ்டு. இப்போ அந்த பேஜோட ஹெட் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும், ஐசோலேட் பண்ணி பார்க்குறாங்க அதோட ஜெனடிக் மெட்டீரியல் என்ன சப்ஸ்டன்ஸ் சொல்ல இருக்குது அப்படின்னாக்கா இன்ஃபெக்டட் லேபிள்டு டிஎன்ஏ. ஸோ இன்ஃபெக்டட் செல்ஸ் ரிமைன். ஓகேவா? இந்த இடத்த இன்ஃபெக்டிங் லேபிள்டு டிஎன்ஏ, ஸோ இன்ஃபெக்டிங் நான் லேபிள்டு டிஎன்ஏ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ இருக்குது, ஸோ இதில் டிஎன்ஏ இல்லை. ஸோ ப்ராஜெனி பேசஸ் ஃப்ரம் ய செல் லைசிஸ். செல் லைசிஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு ப்ராஜெனி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராஜெனி எல்லாத்துலேயும் வந்து 32 பாஸ்பரஸ் இருக்குது, டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 35 சல்ஃபர் லேபிள்டாக இருக்குது, அது ப்ரோட்டீன். அப்போது இந்த இடத்துல ப்ரோட்டீன் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த பேஜ் கண்டெய்ன்ஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 35. ஸோ அப்போ ப்ரோட்டீன் இல்லைங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல், ஹெரிடிட்டி கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இதுதான் சால்ஸி அண்ட் செய்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி டிஎன்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.